ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து லேயர்ட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சம்மர் சீசன் வந்ததுனால உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா சில நேரம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி லைம் ஜூஸையே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறோம். இந்த லைம் ஜூஸில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்கிறதுனால அது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மாதுளம் பழத்தையும் ஆரஞ்சையும் இப்போ வந்து உரித்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் திக்காக ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மாதுளை ஜூஸ் தண்ணி கலக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே நல்லா கான்சன்ட்ரேட்டடாக. அப்புறம் சுகர் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போது இது ரெண்டுத்துலேயும் ஒரு ஸ்பூன் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சுகரை பொடிச்சு கலந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும் சுகர், அதுக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஸோ வந்து உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம மாதுளம் ஜூஸ் ஊற்றிட்டோம். இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுடுவோம், நல்லா திக்காக க்யூப்ஸ் மாதிரி ஆற வரைக்கும். ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் பொடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 கிளாஸ் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 லெமன் போல் புழியிறோம். இப்போ மிக்சியில் இதை அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து திக்காக எடுத்து வச்சு ஜூஸ் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அது நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த திக்கான ஜூஸ் க்யூப்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து மாதுளம்பழம், அது வந்து ஆரஞ்சு. அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சரும் சுகரும் சேர்ந்த சிரப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜிஞ்சரும் லெமனும் அடித்து வச்சுருக்க அந்த ஜூஸ் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். ஐஸ் வாட்டர் 3/4 அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட்ஸை கொஞ்ச நேரம் நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாதுளம்பழம் ஜூஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே திக்க. ஸோ இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து திக் கலராகவும் கீழே வந்து அப்படியே லைட் கலராகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேஜிக் மாதிரி உங்களுக்கு கலர் வந்து லெமன் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பிங்காக மாறி இருக்குது. நம்மளோட பிங்க் கலர் லேயர்ட் லெமன் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு லேயர்ட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஜிஞ்சர் லெமன் கலந்த அந்த ஜூஸை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து ஐஸ் வாட்டர் 3/4 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு க்யூப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜா சேர்த்துக்கலாம். சப்ஜா சேர்த்த பிறகு ஆரஞ்சு க்யூப்ஸை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். கீழே போய் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் வந்து, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கீழேயும் மேலே வந்து பிளெயின் கலர் வருது. ஸோ இது வந்து ஆரஞ்சு லேயர்ட் லெமன் ஜூஸ். ஸோ இதுவும் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ மேஜிக் மாதிரி உங்களுக்கு கலர்லெஸ் லெமன் ஜூஸ் பிங்காகவும் ஆரஞ்சாகவும் லேயர்டாக மாறி இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஆக்சுவலாக அதில் சப்ஜா சீட்ஸும் இருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தி. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து லெமன் ஜூஸு, ஆரஞ்சு, பொமோகிரானேட் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பழங்கள் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு பழங்கள் உங்களுக்கு விருப்பமான பழங்கள், நல்ல கலர்ஃபுல் பழங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.